எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஃபேரி ஹவுஸ் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து வச்சுருந்தேன். பார்த்தோன்னே கண்டிப்பாக பண்ணணும்னு நான் வந்து யோசிச்சு வச்சுட்டேன். இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த ஹவுஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் மெஷர்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ணிக்கேன். அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த வாசல் தான் கட் பண்ண போகிறேன். இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச கலரில் இதை வந்து கலர் பேப்பர் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். பிங்க் கலரில் தான் வந்துட்டு ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் அட்டாச் பண்ண ஃபோட்டோலுமே பிங்க் கலரில் தான் இருக்கும். ஆனால் என்கிட்ட வந்துட்டு கலர் பேப்பர் இல்லை, ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் இதையே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க பீஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹவுஸ் கிடச்சிரும். இதுக்கு மேலே வந்துட்டு ரூஃப்க்கு ஒரு பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கனால என்ன பண்ணேன்னா ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அந்த ரூஃபில் வந்துட்டு ஒட்டி விட்டுட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் டெய்லியும் போடுற ஷார்ட்ஸ்க்காண்டி தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எடிட் பண்ணும்போது தான் இதோட டைமிங் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போனனால நான் வந்துட்டு இதை லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் வந்துட்டு ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரூஃப் ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி விண்டோ மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வந்து இந்த ஹவுஸில் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பர் இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 4 ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இந்த ஹவுஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட்டி விட்டுக்கணும். த்ரெட் கட்டினதுக்கப்புறமா இதை தூக்கி பார்க்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேம்போ ஸ்டிக் எடுத்திருக்கேன். அது எல்லாத்துக்குமே கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். பேம்போ ஸ்டிக் இல்லைன்னா வந்துட்டு ஸ்ட்ரா பேப்பர் கூட ரோல் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டு இந்த பேம்போ ஸ்டிக் எல்லாத்தையுமே மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா த்ரெட் கட்டணும்ல அதில் வந்துட்டு இந்த பேம்போ ஸ்டிக் இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிட்டு க்ளூ போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்துட்டு தூக்கி பார்த்தேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நான் வந்து பிரேஸ்லெட் செய்கிற ஒயர் இருக்குல்ல அதை எடுத்து கொஞ்சம் பீட்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாரும் 3 வந்து ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த த்ரெட்டில் இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த ஹவுஸை அந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டு சென்டராக நம்ம வந்து ஓட்டி விட்டுணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டாரும் 3 நான் வந்துட்டு அங்கங்கே சைடில் தொங்க விட்டுருக்கேன். இந்த ஹாஃப் மூன் கூடயும் ஸ்டார்ஸ் கூடயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரெயின் ட்ராப்ஸ் மாதிரியே இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணேன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு லைட் செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த ஸ்ட்ரிங் லைட்டை ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்துட்டு நான் குட்டியாக தான் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஹவுஸ்லாம் வச்சு பார்த்தேன். அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பெரிய சைஸாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே வந்துட்டு மேலேயும் கீழேயும் சுற்றி நம்ம வந்து லைட்டை செட் பண்ணிடணும். இப்போ லைட்லாம் செட் பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சாக வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு ஒரு க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டனை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டு அந்த கார்ட்போர்டை சுற்றி நான் வந்து இந்த காட்டனை ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் 2-3 லேயர் கூட நம்ம வந்து காட்டன் வச்சுக்கலாம். ஆனால் என்கிட்ட இருந்த காட்டன் ஃபுல்லாகவே நான் வந்து வச்சுட்டேன். இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது வந்து ஸ்டெப்ஸ் தான். இது பண்ணுறதுக்கு நான் பேம்போ ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேம்போ ஸ்டிக் இல்லைன்னா வந்துட்டு ஸ்ட்ராவும் பேப்பர் வந்து ரோல் பண்ணி கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு கலர் பண்ணக்கப்புறமா இந்த வாசலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.